வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. போலி மருந்து ஊழல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கோஷத்தால் பரபரப்பு. இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம். பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 300 பேர் கைது. வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய கும்பாபிஷேகம். துணைநிலை ஆளுநர் சாமி தரிசனம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது போலி மருந்து ஊழலுக்கு ஆளும் கூட்டணி துணை போனதாக எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளது. எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது. சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் படித்து கொண்டிருந்த போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எழுந்து, போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதையற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்க்கட்சிகள், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன, தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பேருந்து நிலையம் முன்பு தொழிற்சங்கத்தினர் நடத்திய மறியல் போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 300 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இன்று இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்பது உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 இடங்களில் இன்று மறியல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி பேருந்து நிலையம் முன்பு மறியல் நடைபெற்றது. மறியல் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள், நிர்வாகிகளும் பங்கேற்றனர். மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் பாகூர், வில்லியனூர், சேதராப்பட்டு, நெட்டப்பாக்கம் உட்பட 8 மையங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறியல் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்திய திருநாட்டில் பொதுமக்கள் சொத்துக்களை பிஜேபி அரசு மாநிலத்தில். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய நன்னீராட்டு பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய அஷ்டபந்தன ரஜதபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனபூஜை, கோபூஜை, அஸ்வபூஜை, யாகசாலை அலங்காரம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் ஆகியவற்றை தொடர்ந்து 6 கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணாகதி, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு, ஐயனாரப்பன் ராஜகோபுரம் விமானங்கள் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, முன்னாள் ஆணையர் ரமேஷ், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன், மக்கள் குழு, திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 2016ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வரும் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 2016ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வரும் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செயல் விளக்க உதவியாளர்களுக்கு ஃபீல்டுமேன் பதவி உயர்வு அளிக்கும் வகையில் பணி நியமன விதிகளை திருத்தம் செய்து உடனடியாக பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக இளைஞர் ஒருவர் ஆழ்கடலுக்கு சென்று பேனர் வைத்து ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசியலில் கவனம் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான பிரச்சாரம் ஒன்று காமராஜர் நகர் தொகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜாகீர் என்பவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகீர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஆழ்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார். அந்த பேனரில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் படமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆழ்கடல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவ்விதமான புதுமையான பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 56,76,000 செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் முதல் மாநில எல்லை வரையும் சன்னியாசிக்குப்பம் கிராம சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 56,76,000 செலவில் நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன.
இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிதிசார் கல்வி அறிவு வாரம் 2026 மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு பதாகைகள் வெளியிடப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் நிதிசார் கல்வி அறிவு வாரம் 2016 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடம் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த ஆண்டிற்கான நிதிசார் கல்வி அறிவு வாரம் பிப்ரவரி 9 முதல் 13ஆம் தேதி வரை KYC யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஃப் பேங்கிங் என்ற தலைப்பின் கீழ் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு பிரச்சார பதாகைகள் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் விழிப்புணர்வு பதாகைகளை வெளியிட்டார்கள். மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த வாரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகள் மற்றும் இதர பங்குதாரர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு கள செயல்பாடுகளை புதுச்சேரி மற்றும் நாடு முழுவதும் செயல்படுத்த இருக்கிறது. மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்த ஆண்டு முழுவதும் இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பாக மேற்கொள்ளப்படும். உடம்பில் உள்ள அதிக அளவு இன்சுலின் மற்றும் உணவில் அதிக அளவு உப்பு சேர்ப்பதால் உலக அளவில் ஆண்டுதோறும் 1,10,00,000 பேர் உயிரிழப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் முருகேசன், புதுச்சேரியில் அமைந்துள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 50க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 3ஆம் நிலை மருத்துவ சேவைகளில் தனது திறனை வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையால் புதுச்சேரி மட்டுமன்றி அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்தும் பல நோயாளிகளுக்கு பயனளித்துள்ளது என்று தெரிவித்தார். உடம்பில் உள்ள இன்சுலின் அதிகரிப்பு மற்றும் உணவில் சேர்க்கப்படும் உப்பு ஆகியவற்றின் காரணமாக உலக அளவில் ஆண்டுதோறும் 1,10,00,000 பேர் உயிரிழப்பதாகவும், சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் 175 பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதாக டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். புதுச்சேரியில் மட்டும் வாரத்திற்கு 5,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் செய்து வருவதாக தெரிவித்த டாக்டர் முருகேசன், உணவில் உப்புகளை குறைத்து கொண்டால் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் உப்புகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து விடுபடும் வகையில் சால்ட்ஸ் அண்ட் ஹால்ஸ் என்ற அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவை நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய அடைப்பு, புற்றுநோய், உடல் பருமன், சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மையை அதிகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தயாரிப்புகள் மிக விரைவில் ஆன்லைனில் கிடைக்க உள்ளன என்று தெரிவித்தார். வவுச்சர் ஊழியர்கள் போராட்டத்தில் காயமடைந்தவர்களுக்கு டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற வவுச்சர் ஊழியர்களின் போராட்டத்தின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் SSP கலைவாணன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். நேற்று புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சுதந்திர போராட்ட வீரர் சிங்கார வேலனார் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்த முதலமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிட முயன்று பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த காவல்துறை முயன்றது. அப்போது போராட்டக்குழு தலைவரை போலீசார் கைது செய்த நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மோதலில் போராட்டக்காரர்கள் தாக்கியதில் காவல் அதிகாரிகள், காவல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் என பலருக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் இதர காவலர்களிடம் உடல் நலம் குறித்து விசாரித்து ஆறுதல் கூறியதோடு போராட்ட களத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தும் கேட்டறிந்தார். போராட்டத்தின் போது கீழே விழுந்து தலையில் காயமடைந்த ஏனாம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் டிஐஜி சந்தித்தார். அந்த நபரின் சட்டை இரத்த கரையுடன் இருப்பதைக் கண்ட அவர் உடனடியாக புதிய சட்டை ஒன்றை வாங்கித்தர செய்தார்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியுள்ளார். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 5 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மக்கள் மாநில சுயாட்சியை விரும்புகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் முதல்வரின் முதல் கோரிக்கையே தோல்வியடைந்துள்ளது. ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யாததால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் வளர்ச்சி சீர்குலைந்து கடன் சுமை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் 19 கார்ப்பரேஷன்கள் மூடப்பட்டுள்ளன. அதனை திறப்பதற்கு ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி நிரந்தரம் கேட்டு 10,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினம்தோறும் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். இருக்கும் சிறிது காலத்தில் முதல்வர் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் அதிக அளவில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கு சலுகைகள் அறிவிக்க வேண்டும். இரட்டை எஞ்சின் ஆட்சியில் புதுச்சேரிக்கு ஒன்றிய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை. மாநில அந்தஸ்துக்காக முதல்வர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்க தயார் என கூறியுள்ளார். திமுகவும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேர்தலை புறக்கணிக்க தயார். மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என்று அவர் பேசினார். புதுச்சேரியில் முதன்முறையாக கேதார்நாத் ஜோதிர்லிங்க ருத்ர பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சென்றனர். கேதார்நாத் ஜோதிர்லிங்கத்தில் செய்யப்படும் ருத்ர பூஜை என்பது சிவபெருமானின் ஆசிகளை பெற செய்யப்படும் ஒரு புனிதமான வழிபாடாகும். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் ருத்ர பூஜை நடைபெற்றது. ருத்ர பூஜையில் நீர், பால், தேன், நெய் கொண்டு நீராட்டுதல் என்ற அபிஷேகம், பஞ்சாமிர்தம் கொண்டு மகா அபிஷேகம், ருத்ர ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மன அமைதி, வாழ்க்கை செழிப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்ம சுத்திக்காக ருத்ர பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. போலி மருந்து ஊழல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கோஷத்தால் பரபரப்பு. இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம். பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட 300 பேர் கைது. வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய கும்பாபிஷேகம். துணைநிலை ஆளுநர் சாமி தரிசனம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் 71 செயல் விளக்க உதவியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.